guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 35. எபிசோடு 34 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே காண்டினென்ட்ல இருக்கிற எல்லா டிராகன் ஸ்லேயர் லெஜெண்ட்ஸையும் டிரான்ஸ்லேட் ஆகாத சோர்ஸை கூட தேடி பார்த்துட்டாங்கன்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவ்வளோ ரிசர்ச் பண்ணியும் அவளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். எந்த பழைய ரெக்கார்ட்லையும் மனுஷங்களுக்கும் டிராகன்ஸுக்கும் நடுவில் இருந்த கான்டினென்ட் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆன்சரே இல்லை. டர்க்கினோ பேரர்ஸ்ன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்போ அதுதான் மெயினான விஷயமா இருக்குது. இதை விட மோசம் என்னன்னா, எல்லா சோர்ஸும் ஒரே அஃபீஷியல் ஸ்டோரியை தான் சும்மா பர்ஃபெக்டாக ரிப்பீட் பண்ணுது. இதை பார்த்தா யாரோ கோஆர்டினேட் பண்ண மாதிரி இருக்கு. இதை பார்த்து யாராவது டீப்பா நோண்டுனா ஹவுஸ் ட்ராக்கர் கிட்ட இருந்து உடனே வார்னிங் வருது. ஹவுஸ் ட்ராக்கரை பகச்சிக்க வேணாம்னு சிண்டிகேட்டை இந்த இன்வெஸ்டிகேஷனை டிரா பண்ணிட்டாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறோம். இதை பார்த்ததும் இந்த உண்மையை மறைக்கிற வேலை சும்மா பாஸ்ட்ல நடந்ததில்லை, எப்பவும் ஆக்டிவா நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஹவுஸ் ட்ராக்கர் தான் டர்க்கின் பத்தின இன்ஃபர்மேஷனை வேணும்னே சென்சார் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால ஸ்ட்ராங்கா நம்புறான். அவங்களோட ஓன் ஃபவுண்டரை பத்தின உண்மையை ஏன் அவங்க மறைக்கணுங்கிற மர்மம் இன்னும் நம்ம ஆளை குழப்புது. டர்க்கினோட ஃபேம் பேஸ் பண்ணி தான் 3 டிரான்சென்டன்ட் ஹவுஸும் அவங்களோட அத்தாரிட்டியாவே பில்டு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது டர்க்கின் அண்ட் பஹாமுட் பற்றின மேட்ரை ஹவுஸ் ட்ராக்கர் இவ்வளவு டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த உண்மை வெளியே வந்தால் அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கே டேஞ்சர் தான் அர்த்தம். அதுக்கான ரீசன் என்னன்னு இன்னும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரீசன் இருக்குன்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி மறுபடியும் சீக்ரெட் ஆர்ச்சிவ்ஸை தேட ரெடி ஆகுறான். சிஸ்டமை மறுபடியும் கூப்பிட ட்ரை பண்ணுறப்போ பக்கத்துல ஏதோ தப்பா இருக்கிறத சென்ஸ் பண்றான். உள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு செம அலர்ட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். மேன்சனுக்குள்ள யாரோ மூவ் ஆகுற சின்ன சவுண்டு கேட்குது. ஃபோக்கஸ் அதிகமாக்கி அந்த சவுண்டு எங்க இருந்து வருதுன்னு லிசன் பண்றான். அந்த ஹாலில் யாரோ மறைஞ்சிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. வீட்டில் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால வந்திருக்கிறது கண்டிப்பா சர்வன்ட்டோ இல்லை ஃபேமிலி மெம்பரோ கிடையாதுன்னு ஈஸியாக கெஸ் பண்றான். அப்போ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ற ஒரு மாஸ்க் போட்ட ஆளை ஸ்பாட் பண்றான். கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க எத்தனை எனிமிங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண மினி மேப்பை காட்ட சொல்லி சிஸ்டம் கிட்ட கேட்கறான். உள்ள ஒருத்தன் வெளியே ஒருத்தனை மினிமம் 2 ஹாஸ்டைல் டார்கெட்ஸ் இருக்கிறதா மேப் காட்டுது. இதை பார்த்ததும் ஜெயண்ட் மவுண்டைன்ல தன்னை துரத்துன அந்த ஹன்ஸ் ஞாபகம் வருது. ஆனா நம்ம ஆளு அங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸை வச்சு கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். அதனால அட்டாக் பண்ண வந்தது யாருங்கிறத விட அவங்களை அனுப்புனது யாருங்கிறது தான் மேட்டர்னு டிசைட் பண்றான். அந்த மறைஞ்சிருக்கிற ஆளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பக்கத்துல ஒரு டோர் மூவ் ஆகுது. நம்ம ஆளுக்காக ட்ராப் க்ளோஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்றான். இந்த மாஸ்க் போட்ட ஆளு அட்டாக் பண்ண ரெடியா பொசிஷனுக்கு வரான். உன்னை ஏபிள் அனுப்புனான்னு நம்மளால ஓப்பனா கேட்க அந்த அசாசின் சும்மா ஷாக் ஆகுறான். அவனோட அந்த ரியாக்ஷனை பார்த்தே நம்மளால கெஸ் பண்ணது கரெக்ட் தான்னு புரிஞ்சுக்கிறான். கார்லி கூட நம்மளால கூட்டணி வச்சதை ஏபிள் நோட் பண்ணியிருப்பான். அதனால நம்மளால சைலண்ட் ஆக்கவோ இல்லை பிடிக்கவோ பிளான் பண்ணியிருக்கான்னு லாஜிக்கா யோசிக்கிறான். இருந்தாலும் அந்த அட்டாக்கர் கிட்ட நீ சைலண்டா இருக்க ஒரு சான்ஸ் தரேன், உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு கெத்தா வார்னிங் கொடுக்குறான். அந்த அசாசின் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு பஸ்ட் அட்டாக் பண்ணுறான். 2 பேரோட பிளேடும் க்ளோஸ் ரேஞ்சில் மோதிக்கிறத பார்த்தா வந்தவன் செம ட்ரைனிங் எடுத்தவன்னு புரியுது. ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க என்கிட்ட வேற மெத்தட்ஸ் இருக்குன்னு வார்னிங் கொடுக்குறான். வெளியில மேன்சனை சுற்றி நடக்கிற மூமெண்ட்டை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். மறைஞ்சிருக்க அந்த டீம் எல்லா ஆங்கிள் இருந்தும் கோஆர்டினேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மால் அந்த காரிடார்ல சும்மா வெறித்தனமா மூவ் ஆகி மறைஞ்சிருக்கிறவங்களை வெளியே வர வைக்கிறான். ஒரு மாஸ்க்டு ஃபைட்டர் நம்ம ஆளோட அட்டாக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக் பண்றான். 2 பேரை எட்டி வச்சுட்டு நம்ம ஆளு பயங்கரமா சீன் காட்டி லேண்ட் ஆகுறான். குரூப் அட்டாக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு கெத்து கட்டுறான். எதிர்பார்த்ததை விட நம்ம ஆளு செம்ம ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அந்த பஸ்ட் அசாசினுக்கு இப்போதான் புரியுது. அவன் கூட சண்டை போட்டதை வச்சு அவனோட ஸ்டைலை ஃபேஸ் பண்ணி அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நம்மளால முடிவு பண்ணுறான். முகத்தை மறைக்கலாம், ஆனால் ஸ்வார்மேன்ஷிப் போடுற ஸ்டைலை மறைக்க முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். இந்த கர்வ்டு டேகர் டெக்னிக்கை பார்த்ததும் இது ஒரு நார்த்தன் கிங்டம் கோர்காவோட ஸ்டைல்னு கண்டுபிடிக்கிறான். கோர்காவோட எலைட் ரேஞ்சர்ஸ் தான் நார்த்தன் காண்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொடக்டர்ஸ்னு நம்ம ஆளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க குக்ரி டாக்கர்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மிஷனுக்காக சென்ட்ரல் லேண்ட்ஸில் அடிக்கடி ஹையர் பண்ணப்படுவாங்க. ஆனால் கோர்கன் ரேஞ்சர்ஸ் பர்சனல் பகையில் நடக்கிற அசோசியேஷன் ஜாப்ஸை எடுக்க மாட்டாங்க. அதனால இதுக்கு பின்னாடி ஏபிள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுறான். மூமெண்ட்லேயே ஒரு பிளேடை தூக்கி போட்டு அனலைஸ் பண்ணுறான். அந்த அசாசின் அதுக்கு பண்ண டிஃபென்ஸை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு ஒரு
இன்கன்சிஸ்டன்சி புரியுது. ரொம்ப டிஃபென்சிவாக ஆடுறான். கில் பண்ணுற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறான்னு நம்மளால ரியலைஸ் பண்ணுறான். அப்போ இவனுங்க நம்மளால கொல்ல வரலை, உசுரோட பிடிக்க தான் வந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணுறான். வெளியில் இருக்கிற ஆள் ஃபைனலாக ஆக்ட் பண்ணும்போது நம்மளால செம்ம ஃபோக்கஸ் ஆகுறான். ஆளுக்கு வெளியே இருந்து ஏதோ வரதை சென்ஸ் பண்ணி இது கிட்னாப் பிளானோட அடுத்த ஸ்டேஜ்னு ஐடென்டிஃபை பண்ணுறான். வெளியே இருக்கவன் நம்மளால மயக்கம் போடுறதுக்காக ஸ்லீப்பிங் கேஸ் போடுறான்னு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறான். அந்த கேஸ் பாம் வெடிச்சு காரிடர் ஃபுல்லாக கேஸ் பரவுது. ஸ்லீப்பிங் போர்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற வாசனை இதுன்னு உடனே ரெகக்னைஸ் பண்ணுறான். பேனிக் ஆகிறதுக்கு பதிலாக ரொம்ப கூலாக ஸ்வாடை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ட்ராப்பை யூஸ் பண்ணிக்க ரெடி ஆகுறான். அந்த கேஸ் ஒர்க் ஆகுற மாதிரி அவனுங்களை ஏமாத்திட்டு அடுத்து அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க பிளான் பண்ணுறான். அந்த பாய்சனை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாய்சன் இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணிடுது. இருந்தாலும் நம்மளால் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஒரு ஹூலர் கேப்டர் டார்கெட் நிஜமாகவே மயங்கிட்டான்னு செக் பண்ண வரான். மயங்கிட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதும் அவனுங்க நம்ம ஆளை தூக்கிட்டு வெளியே போக ரெடி ஆகுறானுங்க. ஒருத்தன் தோல் மேல மயங்கின மாதிரி தொங்கிக்கிட்டே பாதி மூடுன கண்ணால சீக்கிரட்டா அவனுங்களை வாட்ச் பண்றான் நம்ம ஆளு. இந்த கிட்னாப்பிங்கை யார் ஆர்டர் பண்ணா, எதுக்காக பண்ணான்னு இன்னும் நம்ம ஆளுக்கு தெரியல. ஆனால் இந்த ட்ரையலை ஃபாலோ பண்ணி சோர்ஸ் வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ரெட்டு கோட் போட்ட ஒரு ஒத்தக்கண்ண ஆள் இந்த கிட்னாப்பை பிளான் பண்ணவன் இதோட விளைவுகளை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும்னு வார்னிங் கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில் அட்லாஸ் சிட்டிக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு நம்மளால கூட்டிகிட்டு வரானுங்க. செயினில் கட்டி போட்டிருந்தாலும் இந்த கிட்னாப்பிங்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டை ஃபேஸ் பண்ண நம்மளால ரெடியாக இருக்கான். தான் கொஞ்சமே எதிர்பார்க்காத ஒரு ஆளு தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நம்ம ஆளுக்கு தெரிய வருது. ரெயின்ஹார்டு மெர்சன்ஸ் கில்டோட ஹெட் கிளிப் ரெயின்ஹார்டு முன்னாடி வந்து இந்த நெகோசியேஷனை ஈஸியாக முடிச்சலாம்னு வெல்கம் பண்ணும்போது நம்ம ஆளோட கெஸ் கன்ஃபார்ம் ஆகுது. பாஸ்ட் லைஃப்லேயே நம்ம ஆளுக்கு கிளிஃபை பற்றி நல்லா தெரியும்னு ரியலைஸ் பண்ணுறான். வேர்ல்டோட மிகப்பெரிய மெர்சன்ஸ் பவர்ஸில் ரெயின்ஹார்டும் ஒன்று. அது அர்மேனிசியாவை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஏபல் அண்ட் எம்பையர் உருவாக்குன அந்த கான்டினென்ட் வாரில் அர்சனியாவும் ரெயின்ஹார்டும் அழிஞ்சு போனது இவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எம்பையர் எதிர்த்து சண்டை போட்டு கடைசியாக ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டு தன்னோட கண்ட்ரிக்கு திரும்பி போய் செத்து போனான். அது ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டைமில் கிளிஃப் அந்த கிட்னாப்பிங்காக ஒரு ஃபார்மல் அப்பாலஜி கேட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஏதோ சாதாரண பிஸ்னஸ் இன்கன்வீனியன்ஸ் மாதிரி காம்பன்சேஷன் கூட ஆஃபர் பண்ணுறான். நம்ம ஆள் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வர சொல்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கிளிஃபை டைரெக்டாக கேட்குறான். பார்க்க சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம ஆள் ட்ராக்கர் ஃபேமிலி பையன்னு கிளிப் புரிஞ்சுக்கிறான். எந்த ஒரு சாதாரண நைட்டாக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் செம்ம பயத்தில் இருப்பான். ஆனால் நம்ம ஆள் கொஞ்சம் கூட பயப்படாமல் கெத்தாக இருக்கான்னு நோட் பண்ணுறான். தன்னோட இன்டிமிடேஷன் டாக்டிக் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு கிளிஃப் சீரியஸாக விஷயத்துக்கு வரான். நெகோசியேஷனுக்காக சீல் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை நம்மளால் முன்னாடி வைக்கிறான். அது சவுத் அண்ட் சென்ட்ரல் கான்டினென்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு புது டிசீஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு. கிளிஃப் ஏன் இதை காட்டுறான்னு நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. அதை கண்டினியூவாக படிக்கும்போது அதில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஆளோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது. உடனே கிளிஃபை உத்து பார்க்குறான். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஹிடன் மீனிங் இருக்குன்னு அலர்ட் ஆகுறான். ரெக்கார்ட்ஸில் எலினா ஸ்டோனுங்கிற பேரை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு ஷாக் இன்னும் அதிகமாகுது. எலினாங்கிறது லியாம் ஸ்டோனோட அம்மா. நம்ம ஆளு கொடுத்த க்யூரை வச்சு தான் அவங்க ரெட் பிளாசம் ஃபீவரில் இருந்து தப்பிச்சாங்கன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம ஆளு கேட்க, ரெட் பிளாசம் ஃபீவர் வந்தால் செம பெயின் இருக்கும், அப்புறம் கண்டிப்பாக சாவுதான்னு கிளிஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனாலும் எலினா எப்படியோ ரெக்கவர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் எப்படி க்யூர் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த இம்பாசிபிள் க்யூர் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கிளிஃப் டைரெக்டாக கேட்குறான். கிளிஃபுக்கு ஆல்ரெடி உண்மை தெரிஞ்சாலும் சும்மா டெஸ்ட் பண்ணுறான்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. சரி, கேமை ப்ளே பண்ணுவோன்னு டிசைட் பண்ணுறான். அந்த க்யூரை மோனோபோலியாக வச்சு காசு பார்க்க கிளிப் ஆசைப்படுறானோன்னு நம்ம ஆள் ஃபஸ்ட்டு யோசிக்கிறான். ஆனால் வெறும் காசுக்காக ஒரு பியூர் பிளட் பையனை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு கிளிஃப் முட்டாள் கிடையாதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறான். அதனால் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடுறான். அந்த க்யூரை கொடுத்ததே நான் தானே நம்ம ஆள் ஒத்துக்கிறான். கிளிஃபுக்கு கண்ட்ரோல் அப்படியே போயிடுது. என்ன ப்ரைஸ் கொடுத்தாவது அந்த ரெசிப்பியை நான் வாங்கி ஆகணும்னு டெஸ்பரேட்டாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் இந்த மெர்சன்ட் லாஸ் ஆஃப் கம்போசர் காட்டுறது அவனுக்கே அசிங்கமாக இல்லையான்னு நம்ம ஆளு ரொம்ப கூலாக நக்கலாக ஒரு சிரிப்பாக போடுறான். கிளிஃபோட ரியாக்ஷனை பார்த்தா இவன் பணத்துக்காக அலையில, அவனுக்கு நெருக்கமான யாரையோ காப்பாற்ற தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீல் பேச ரெடி ஆகுறான். அந்த ரெசிபியை தரேன், ஆனால் ரெயின்ஹார்டு கில்டு ஃபியூச்சரில் என்னோட 3 ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றணும்னு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறான். கிளிஃபும் அந்த டேர்ம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.